ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் நாட்டுப்புற கதைகளின் மொழிபெயர்ப்பு வீடியோவிற்கு அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்புற கதைகளின் வீடியோவை பார்த்து நிறைய நாட்களாகிவிட்டதென்றாலும் இதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அழகான சிறிய கதையை ஹிந்தியில் எப்படி சொல்வதென்று பார்க்கலாம். கதைகள் கேட்க யாருக்குத்தான் பிடிக்காது? அனைவருக்கும் பிடிக்கும் அல்லவா? அப்ப நேரத்தை வீணாக்காமல் கதை கேட்க போகலாமா? நீங்க ரெடியா? ஒரு முறை காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒரு போட்டியை நடத்த முடிவு செய்தனர். அவர்கள் போட்டி என்னவாக இருக்க வேண்டும் என்று விவாதிக்க ஆரம்பித்தனர். அப்ப முயல் மற்ற விலங்குகள் கிட்ட சொல்லிச்சு, முயல் அமைதியாக இருந்த ஆமையை பார்த்து அது கிட்ட சொல்லிச்சு, ஆமை எந்த போட்டியையும் விரும்பாவிட்டாலும் முயல் கிட்ட சொல்லிச்சு, சவாலுக்கு நான் பயப்படவில்லை, நான் தயாராக உள்ளேன். இப்ப விலங்குகள் எல்லாம் ஓட்டப்பந்தயத்தை பார்க்க தயாராக இருந்தன. அடுத்த நாளே ஓட்டப்பந்தயத்திற்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. முயல் மற்றும் ஆமையின் ஓட்டப்பந்தயத்தை காண அனைத்து விலங்குகளும் வந்தது. முயல் மிகவும் நம்பிக்கையாக இருந்தது. அது ஆமையை பார்த்து சொல்லிச்சு, ஆமை இப்படி மட்டும் சொல்லிச்சு, நாம் போட்டியை துவங்கலாம். இப்ப ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சிடுச்சு. அனைத்து விலங்குகளும் ஓட்டப்பந்தய வீரர்களை உற்சாகப்படுத்த தொடங்கின. முயல் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமை ரொம்ப மெதுவாக நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே போயிடுச்சு. ஆனால் சிறிது நேரம் கழித்து முயல் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்து ஆமையை பார்க்க பின்னால பார்த்தது. ஆமை மிகவும் பின்தங்கி இருப்பதையும் மிகவும் மெதுவாக இருப்பதையும் பார்த்து அது யோசிச்சிடுச்சு, முயல் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மிக விரைவிலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிடுச்சு. இந்த நேரமெல்லாம் ஆமை நம்பிக்கையை இழக்காமல் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. மெதுவாக அது உறங்கிக் கொண்டிருக்கும் முயலுக்கு அருகே வந்தது. தூங்கிக்கிட்டு இருக்கிற முயலை பார்த்து எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுச்சு. விரைவிலேயே அது முயலை கடந்து மெதுவாக தனது இலக்கை அடைந்தது. திடீரென முயல் எழுந்து அங்கு ஆமையை காணாமல் இன்னும் ஆமை பின்னால் தான் இருக்கு என நினைத்து மிக வேகமாக ஓட துவங்கிடுச்சு. ஆனால் அது தனது இலக்கை நோக்கி சென்ற போது ஆமை ஏற்கனவே இறுதி புள்ளியை அடைந்து விட்டதையும் அனைத்து விலங்குகளும் ஆமையின் வெற்றியை அறிவிப்பதையும் கண்டது. இறுதியாக நாம் நமது பலத்தில் அதீத நம்பிக்கையுடன் இருக்கக்கூடாது என்றும் மெதுவாகவும் நிலையானதாகவும் இருந்தால் மட்டுமே பந்தயத்தில் வெற்றியை பெற முடியும் என்னும் பாடத்தை அது கற்றுக்கொண்டது. இனி இந்த அழகான கதையை ஹிந்தியில கேட்க நீங்க ரெடியா இருங்க. இதோ இப்ப கேட்கலாம். किसी समय सब जानवरों ने एक प्रतियोगिता आयोजित करने का निश्चय किया. सबने मिलकर प्रतियोगिता के बारे में चर्चा करना शुरू किया. कौन सी प्रतियोगिता? कौन भाग ले रहा? तब खरगोश ने दूसरे जानवरों से कहा, चलो एक दौड़ का आयोजन करें. मुझे कोई भी दौड़ में हरा नहीं सकता.
खरगोश ने चुपचाप खड़े कछुए को देखा और कहा, अरे कछुए, क्या तुम मेरे साथ दौड़ने की चुनौती स्वीकार कर सकते हो? यद्यपि कछुआ प्रतियोगिता न चाहता था, फिर भी उसने खरगोश से कहा, मैं चुनौती से नहीं डरता, मैं तैयार हूँ। अब सब जानवर दौड़ देखने को तैयार हो गए। अगले ही दिन दौड़ने का स्थान चुन लिया गया और सभी जानवर खरगोश और कछुए की दौड़ देखने के लिए आ गए। खरगोश बहुत आश्वस्त था। उसने कछुए की ओर देखा और कहा, अच्छा कछुए, हारने के लिए तैयार रहो। कछुए ने बस इतना कहा। चलो हम दौड़ शुरू करें। अब दौड़ शुरू हो गई और सभी जानवर धावकों का उत्साह बढ़ाने लगे। खरगोश तेजी से दौड़ना आरंभ कर दिया, लेकिन कछुआ धीरे धीरे चलने लगा। कुछ देर तक इस प्रकार चलता रहा, लेकिन कुछ देर बाद खरगोश ने लगभग आधी दूरी तय कर ली और कछुए को देखने के लिए पीछे देखा। उसने देखा कि कछुआ बहुत पीछे था और बहुत धीमा था। उसने सोचा, ओह, सचमुच वह एक आलसी व सुस्त है। चलो उसके पहुंचने के पहले मैं कुछ देर तक आराम कर लूं। खरगोश सोने लगा। बहुत जल्द वह गहरी नींद में चला गया। इन वक्तों में बिना उम्मीद खोए कछुआ धीरे धीरे चल रहा था। धीरे धीरे वह उस जगह पहुंचा जहां खरगोश गहरी नींद में था। उसने खरगोश को सोते हुए देखा और कुछ नहीं बोला, बल्कि चुपचाप चला गया। जल्द ही वह खरगोश के पास से गुजरा और धीरे धीरे अपने गंतव्य तक पहुंच गया। अचानक खरगोश नींद से जागा और कछुए को वहां नहीं पाया, तो उसने सोचा कि कछुआ अब तक पीछा ही है और उसने तेजी से दौड़ना शुरू किया। लेकिन जैसे ही वह लक्ष्य की ओर पहुंचा, उसने देखा कि कछुआ पहले ही अंतिम बिंदु पर पहुंच चुका था और सभी जानवर उसकी जीत की घोषणा कर रहे थे। अंततः उसने यह सबक सीखा कि हमें अपनी ताकत पर गर्व एवं अमित विश्वास नहीं होनी चाहिए और सिर्फ धीमापन एवं स्थिरता दोनों के होने से ही दौड़ में जीत हो सकती है। எனது இனிய நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேங்க. இந்த வீடியோவில் நாம் ஒரு அழகான சிறிய கதையை ஹிந்தியில் எப்படி சொல்வதென்று பார்த்தோம். நமது பலத்திலும் திறமையிலும் ஆணவமும் அதீத நம்பிக்கையும் இருப்பது தவறு எனும் பாடத்தை நாம் நினைவுபடுத்திக் கொண்டோம். அது மட்டுமல்ல, மெதுவாகவும் நிலையானதாகவும் இருப்பதுதான் வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் எனும் பாடத்தையும் இந்த கதை நமக்கு நினைவுபடுத்தியது. ஒரு படைப்பாளியின் பலம் என்பது நிச்சயமாக ஒரு பார்வையாளர் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் மூலம் இதன் பயணத்தில் இதற்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதில் வரும் வீடியோக்களை பாருங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் போதாதுங்க, எப்பவும் சொல்வது போல பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உற்சாகத்தை தருகிற உங்களுடைய விலை மதிப்பிற்குரிய ஃபீட்பேக்ஸையும் மறக்காம தெரிவுபடுத்துங்க. அப்ப நண்பர்களே, மேலும் அழகான சிறிய கதைகளை ஹிந்தியில் எப்படி சொல்வது என்று பார்க்க அடுத்து வரும் நாட்டுப்புற கதைகளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு வீடியோக்களுக்காக காத்திருங்க. அதுவரையில் சந்தோஷமாயிருங்க, பாதுகாப்பாயிருங்க. ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் நாட்டுப்புற கதைகளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு வீடியோவில் இருந்து விடைபெறுவது உங்கள் சீதா சுந்தர்.